ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சூப்பரான ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு நான் போய் லொக்கேஷன் வந்தோடனே சொல்கிறேன். காலையிலே நம்ம ட்ராவல் ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக ஒரு 7 மணிக்காக நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். நம்ம போயிட்டுருக்க பஸ்ஸில் தான் கைஸ் அந்த இடத்துக்கு போகிறோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎம் தான் கைஸ் வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இன் சென்னை. இது நான் பிறந்ததுல இதான் ஃபஸ்ட் டைம் எம்ஜிஎம்க்கு வரேன். இந்த எம்ஜியோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 1500 ரூபா. கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வண்டியெலாம் பார்க் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளே போய்க்கலாம். அப்படியே எம்ஜிஎம் வெளியே பார்த்தா ஐ லவ் எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டுன்னு இருக்கும். அதில் எல்லோரும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பித்தோம். ஜோன் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் குதித்து தாவி போயிட்டு இருந்தால். ஃபஸ்ட்டு ரைடே நம்மளுக்கு 2 பிக் வீல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மால் வீலில் தான் ரைடு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க கைஸ். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ரைடு ஆரம்பிப்பாங்க. எல்லோரையும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் ரைடு ஆரம்பிச்சிருச்சு. ரைடு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னே பொறுமையாக தான் கைஸ் போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக ஆச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி பீச் பார்க்குறப்பலாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருந்தது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்டு. அப்படியே பின்னாடி பிக் வீல் அது பொறுமையாக தான் சுற்றும் கைஸ். இது தான் கொஞ்சம் வேகமாக சுற்றும். நீங்கள் பிக் வீலோட இந்த வீலை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக போகிறது நம்ம வாட்டர் கோஸ்டர் தான். இதுதான் ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ண நின்று இந்த ரைடு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இது மேலே ஏறினதுக்கப்புறம் அப்படியே பீச்சை காட்டிட்டு சைடில் அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே வேகமாக இறங்குனுச்சு. அப்படி வேகமாக இறங்கி தண்ணி தெரிச்சது பாருங்கள். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணி. இந்த வீடியோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி தெளிச்சுன்னு. அப்புறம் அந்த பாயிண்டில் நின்னோரே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ வேணால் நம்ம 250 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். பென்ட்ரைவ் வேணாலும் அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம போக தான் ரேஞ்ச் ரோவர் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுக்கிறேன். ரேஞ்ச் ரோவர் சும்மா சாதாரணமாக தான் கைஸ் நினச்சேன். அப்படி ஃபஸ்ட்டு பொறுமையாக சுற்றுது பாருங்கள். பொறுமையாக தான் சுற்றுனுச்சு. நாங்கள் உள்ளே செம்ம கத்துற சவுண்டு நான் போட்டு காட்டுறேன் கைஸ். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்களேன். நான் கொஞ்சம் இதை ஸ்பீடாக்கி கூட காட்டுறேன். இந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு கைஸ். அப்படியே உள்ளே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆட்டெலாம் அடிக்குது. அப்படி தலைகீழ வரப்போ வயிறெல்லாம் பெரட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு அடுத்த செகண்ட் இந்த ரைடுக்கு தான் போனேன். அவ்வளோ தூரம் போனேன்னே செம்ம பக்குன்னு ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நடுவானத்தில் நிறுத்திட்டான். ஒரே பயம். அப்புறம் இறக்கிட்டான் கைஸ். திரும்பி ஒரு சுற்றுறாங்க. ஐயோ செம்ம பயமாயிடுச்சு. உள்ளே யாராவது வாமிட்டு எடுத்துட போகிறாங்களோன்னு ஒரு பயம். அங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள். எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ். உள்ளேருந்து அப்படியே கீழே பார்க்குறப்போ அவ்வளோ பயம் நெஞ்சுக்களை. அப்படியே பொறுமையாக அப்புறம் நிற்க ஆரம்பிச்சது. நின்னதுக்கப்புறம் தான் லைட்டாக கொஞ்சம் மூச்சு வந்தது. அப்புறம் நம்ம கப்பலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது இல்லாத எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே இல்லை. நாங்கள் கடைசியாக தான் உட்காரலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எல்லோரையும் உட்கார சொன்னேன். கையை மடக்கிக்க சொன்னாங்க. ஏன்னா இடிக்கும்பா, அதனால் கொஞ்சம் இடிச்சுக்கணுன்னு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பல் என்ன இது பொறுமையாக தான் போகணுன்னு பார்த்தா அவ்வளோ ஹைட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்தது கைஸ். இது ரேஞ்ச் ரோவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது அவ்வளோவா ஃபீல் இல்லை. ஆனால் நல்லா தான் இருந்தது. இது போய் பார்க்கணும். அந்த எண்டு ஒரு சுற்றிடும் போல் அவ்வளோ ஹைட்டுக்கு போய் நிற்கிது கைஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியுதான் தெரில. அது உள்ளே அவ்வளோ கற்றுறோம். பாட்டு வேறு போட்டிருந்தாங்களா, செம்மையாக இருந்தது. ஒர்த்து கைஸ். இந்த கப்பலையும் நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த ரைடெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னோடய பெஸ்ட்டுனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த ரைடெலாம் முடிச்சிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு இந்த ரைடெலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைடு வேகமாக சுற்றலாம். நான் இந்த ஸ்பீட் ஆகியிருக்கேன். இந்த ரைடு பொறுமையாக தான் சுற்றும். எங்கள் அம்மா பாருங்களேன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு போல். இது பொறுமையாக தான் கை சுற்றும். இதோட இம்பேக்ட் என்னென்னா இறங்கி நின்னால் தான் அதோட கேர்னஸ் தெரியும். அதை நான் சூப்பராக இருந்தது. இதில் எங்களால் அந்த வாட்ரு தீம் பார்க் காட்ட முடியல. அந்த வாட்டர் தீம் பார்க்கு வந்து சூப்பராக தான் இருந்தது. அது நீங்கள் ஒரு 2 மணிக்காக போனீங்கன்னா அந்த வேவ்ஸ் இருக்கும். ஸ்லைட்ஸ்லாம் நல்லா பெருசாக தான் கைஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்லைட்ஸு அப்புறம் அந்த வாட்டர் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தது. எங்கள் டைம் போனப்போ ஒரு மழை வேறு செம்மையாக இருந்தது. அடுத்தது என் தம்பி விளாட்றது தான் காட்ட போகிறேன். இது வந்து கிட்ஸுக்கான ரைடு தான். இதை எப்படின்னா ஒரு பட்டன் வந்துடும், அது மேலே போகும், கீழே இறங்கும். இதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுவும் சூப்பராக இருந்தது. அடுத்தது ஒரு ஃபேமிலி ரைடு தான். அந்த ஒரு பிக் வீல் மாதிரி தான். இது சும்மா கொஞ்ச நாள் அப்படியே கிட்ஸ்லாம் இதெல்லாம் விளாட்லாம். அது கொஞ்சம் நாள் அப்படியே சுற்றுனுச்சு கைஸ்.
ரோலர் கோஸ்டர்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அது எங்களால் வீடியோவில் காட்ட முடியல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் விளையாட போனதுனால எங்களால் பாதி கவர் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 10K லைக் வந்ததுன்னா நம்ம திரும்பி எம்ஜிஎம்மில் போய் ஒரு ஃபுல் வீடியோ நாங்கள் பெருசாக பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஃப்ளோட் ஹவுஸ்லாம் என் தம்பி கிட்ஸ் ரைடு போனதெல்லாம் இருந்தது. அடுத்தது இது அந்த சின்ன குழந்தைங்க அந்த ட்ராகன் தான். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடாக போய்டும் கைஸ். அது குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. பார்க்குறப்பே கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன். என் தம்பி கூட அப்படியே ஜாலியாக சுற்றிருந்தான். இந்த கிட்ஸுக்கும் இங்கே நிறையா கேம் இருக்குது. உங்கள் கிட்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக விளாடுங்க. இதுவும் கிட்ஸு போன ரைடு மாதிரி இதுவும் மேலே ஏறி கீழே இறங்கும் கைஸ். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ரைடெலாம் பார்க்காம போயிடாதீங்க. அப்புறம் டேஷிங் கார் விளாண்டோம். அது வீடியோ எடுக்க முடியல, அதோட ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் அந்த கேட்டபில்லர் ட்ரெயின்லாம் இருக்குது, அதுவும் கிட்ஸுக்கு நிறையா இருக்குது கைஸ். அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் மேலே ஏறி இறங்கும். இது கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.